எல்லாருக்கும் வணக்கம். உஸ்காருங்க. நியூ இயர் அதுவுமா இன்னைக்காச்சும் வீட்டு இருக்கலான்னு பார்த்தா இன்னைக்கும் கேஸ போட்டு கோர்ட்டுக்கு வர வச்சுட்டாங்க. எல்லாரும் கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கும் போது நான் மட்டும் மேல இருந்து கீழே வரைக்கும் கருப்பு கோட்டு. ஐயோ ஐயோ அம்மா, இன்னைக்கு என்னம்மா கேஸு? வழக்கு எண் 1, 2, 3 பார் 4, 5. யாரம்மா? வாங்க. அடடா நீங்களா? அருமை அருமை. இன்னைக்கு கோட்டை கலாச்சாரமா போக போகுது. கணம் கோட்டார் அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அழைப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, இன்று விசாரணைக்கு வந்திருப்பதோ ஒரு பொதுநல வழக்கு. நீங்க பேச்சு மொழிகள்லாம் நல்லா பேசுவீங்கன்னு தாமா தெரியும். இது கோர்ட்டு, என்ன வழக்குன்னு வாங்கம்மா. ஓகே மை லார்ட். கிழக்கே சும்மா சில சுண்ணாம்பு குன்றுகளும், வடக்கே வறண்ட நிலப்பரப்பும், தெற்கே தெளிவான பெயர் சபாவும் கொண்ட நாடு யூதேயா நாடு. அப்பேற்பட்ட நாட்டுக்கு அரசனா பிறந்தவரு அரண்மனையில பிறக்காம முன்னணியில பிறந்திருக்காங்கன்னு அத பார்த்த மூவர் வழக்கு தொடர்ந்திருக்காங்க யோரான. ஆஹா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. இன்னைக்கு கேஸ் போர் அடிக்காது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும் போல. ஆமா மை லார்ட். objection your honor. I am speaking, no cross speaking. நாட்டுல என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேஸா? அம்மா, கோர்ட்டுன்னு வந்தா சின்ன கேஸ் பெரிய கேஸ் இதெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வந்தா அதை விசாரிக்க வேண்டியது நம்ம கடமை. நீங்க கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருங்கம்மா. ஓகே மை லார்ட். நீங்க ஆரம்பிங்கம்மா. யுவர் ஆனர், கேஸ் போட்ட சாஸ்திரிகளை 3 பேரையும் சேர்த்து விசாரணைக்கு அழைக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். objection your honor. ஏமா, உனக்கு என்னமா பிரச்சனை? இந்த அம்மா போய் பேசுறதெல்லாம் புதுசு இல்ல, இது ஊருக்கே தெரியும். 3 சாட்சிகளையும் சேர்த்து விசாரிக்காம தனித்தனியா விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். 3 சாட்சிகளை தனித்தனியாக விசாரிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏமா, நானே சீக்கிரம் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போலான் இருந்தா தனித்தனியா ஒவ்வொரு ஆளையும் விசாரிக்கணுமாமா? உன்னை லாயர் படிக்க வச்சதுக்கு. ஏமா, அந்த அம்மா சொல்றது உண்மைதானம்மா? தனித்தனியாவே விசாரிச்சுக்கோங்க. என்னடா இது மம்மளகாரிக்கு வந்த சோதனை? நம்ம வாத திறமையை சோதிக்க எதிர்கட்சியார் செய்யும் சதியோ? பாடா, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே மை லார்ட், நீங்க சொன்னபடியே விசாரிச்சிடலாம். பெர்மிஷன் கிராண்டட். தனித்தனியாவே விசாரிங்க. மெல்கியார், மெல்கியார், மெல்கியார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் பெயர்? என் பெயர் மெல்கியார். ஊர்? கிழக்கு தேசம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை பார்த்தீர்களா? ஆம், பார்த்தேன். எங்கே பார்த்தீர்கள்? அரண்மனையில் தானே? இல்லை. வேறு எங்கே பார்த்தீர்கள்? பெத்லகேமில் பார்த்தேன். பெத்லகேமுக்கு செல்லும் வழியில் வேறு யாரையாச்சும் சந்தித்தீர்களா? ஆம், ஏரோது மன்னரை அவரது அரண்மனையில் சந்தித்தேன். நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர். சரி, நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், விசாரணை முடிஞ்சது. நீ அடுத்த ஞானியை கூப்பிடலாமா? பெர்மிஷன் கிராண்டட். கூப்பிடுங்கம்மா. காஸ்பர், காஸ்பர், காஸ்பர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மை தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் பெயர்? என் பெயர் காஸ்பர். ஊர்? கிழக்கு தேசம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை பார்த்தீர்களா? ஆம், பார்த்தோம். எங்கே பார்த்தீர்கள்? பெத்லகேமில். அவர் ராஜாவானபடியால்
அரண்மனையில் தானே பிறந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்களும் உங்களுக்கு முன்னர் வந்த ஞானியரும் பெத்லகேமில் பார்த்ததாக கூறுகிறீர்களே. நாங்களும் அவ்வாறாக தான் நினைத்து ஏரோது மன்னனின் அரண்மனைக்கு சென்று பார்த்தோம். ஆனால் அவர் அங்கே இல்லை, பெத்லகேமில் பிறந்திருந்தார். ஓ, அப்படியா? சரி, போகலாம். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, வழக்கில் இன்னும் தெளிவு பெற எஞ்சியிருக்கும் கடைசி ஞானியையும் விசாரணைக்கு அழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். பல்தாசார், பல்தாசார், பல்தாசார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் பெயர்? என் பெயர் பல்தாசார். எங்கே இருந்து வருகிறீர்கள்? நானும் கிழக்கு தேசத்தில் இருந்து வருகிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை பார்த்தீர்களா? ஆம், பார்த்தேன். எங்கே? நீங்களும் பெத்லகேமில் தான் பார்த்தீர்களா? அதேதான். நீங்களும் முதலில் அரண்மனைக்கு தான் சென்றீர்களா? அங்குதான் சென்றோம். மூவரும் இணைந்துதான் சென்றோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் பெத்லகேமில் தான் பிறந்தார் என்று உங்களுக்கு அறிவித்தது யார்? முதலில் அரண்மனைக்கு சென்றோம். அங்கு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூறினார் அவர் பெத்லகேமில் பிறந்தார் என்று. ஆகவே அங்கு சென்றோம். இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்படியா? சரி, போகலாம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவர்களே சொல்கிறார்கள் 3 சாட்சிகளும் ஒரே இடத்திலிருந்து தான் வருகிறேன் என்று. மூவரும் ஒரே மாதிரி தான் பேசுகிறார்கள். ஏன் இவர்கள் சொல்லி வைத்து பொய் சொல்லிக்க கூடாது? இதை எவ்வாறு நம்புவது? ஏமா, அவங்க சொல்றதும் சரிதானம்மா. 3 பேரும் கிழக்கு தேசத்துல தான் வராங்க. ஒரே மாதிரி அலங்கரிச்சுட்டு வந்திருக்காங்க. எனக்கும் வரும்போதே ஒரு சந்தேகம், ஒருவேளை அவங்களும் பொய் சொல்லிருக்கலாம்ல. அவங்க கேட்கறது உண்மைதானே? யுவர் ஆனர், எனக்கு தெரியும் இவங்க நடுவில் வந்து இப்படி தொல்லை பண்ணுவாங்கன்னு. அதனாலதான் ஏரோது ராஜாவையே அடுத்த சாட்சியாக கொண்டு வந்து விட்டேன். ஏரோது ராஜாவை விசாரிக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏமா, அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் உட்கார்ந்து வந்திருக்காங்க. நீங்க உட்காருங்க. தேங்க்யூ மை லார்ட். ஏரோது ராஜாவை விசாரிக்கலாம். பெர்மிஷன் கிராண்டட். ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா. யாரையுமே காணோம். என்ன அரசரை காணோம், சோல்ஜர் மட்டும் வந்திருக்காரு. அவங்க நம்மள மாதிரி இல்ல மேடம். அரசர் தக்க பாதுகாப்போட தான் வருவாங்க. ஏமா, இது அவங்க அரண்மனை கிடையாது, கோர்ட்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ரூல்ஸ். சீக்கிரம் வர சொல்லுமா அவங்கள. சரிங்க மை லார்ட். ராஜாதிராஜர், ராஜகம்பீரர் ஏரோது ராஜா வரார், வரார். ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. நீங்கள் யார்? கடலுக்கு அலை அழகு, வானுக்கு நிலவழகு, நீருக்கு மீன்கள் அழகு, அதுபோன்று யூதேயாவிற்கு நான் தான் அழகு. ஆம், நான் தான் யூதேயா நாட்டின் அரசன் ஏரோது. அடடடா, வக்கீலம்மா, உங்களுக்கே காம்படிஷனுக்கு டஃப் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஆமா மை லார்ட், எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஞானிகளை பார்த்தீர்களா? ஆம், பார்த்தேன். உங்களிடம் யூதருக்கு ராஜாவானவரை பற்றி பேசினார்களா? ஆம், பேசினார்கள். அவர் யூதருக்கு ராஜா தானே? அப்படியானால் உங்கள் அரண்மனையில் தானே அவர் பிறந்திருக்க வேண்டும். அதுதான் இல்லை, அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருப்பதாக பரிசேயர்களும் வேத பாரகர்களும் கூறியிருந்தார்கள். ஆக அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை. அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, பிறக்கவில்லை, பிறக்கவில்லை. அவர் அரண்மனையில் பிறக்கவே இல்லை. சரி மன்னா, நீங்கள் போகலாம்.
ராஜாவானவர் அரண்மனையில பிறக்கவே இல்லைங்கிறது உறுதியாகி இருக்கு. அவர் முன்னணியில தான் பிறந்தாருங்கிறத உறுதி செய்யறதுக்காக மேய்ப்பர்களை விசாரணைக்கு அழைக்க அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேய்ப்பர்களை விசாரிக்கலாம். பெர்மிஷன் கிராண்டட். மேய்ப்பர்கள், மேய்ப்பர்கள், மேய்ப்பர்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. யார் நீங்கள்? உங்கள் தொழில் என்ன? மேய்ப்பர்கள். யூதருக்கு ராஜாவானவர் பிறந்ததை பார்த்தீர்களா? எங்கே பார்த்தீர்கள்? பெத்லகேமில் எங்கே பார்த்தீர்கள்? யூதருக்கு ராஜாவானவர் பெத்லகேமில் முன்னணியில் தான் பிறந்திருக்கிறார் என்று உங்களுக்கு அறிவித்தது யார்? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி 2 மணி இருக்கும். நாங்க ஆடு மேய்ச்சிட்டு களைப்பா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு சத்தம். நல்ல ஒளிமயமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா வானத்துல ஒரு தேவதூதன் தோன்றி யூதருக்கு ராஜாவாகிய இயேசு பெத்லஹேம்ல முன்னணியில பிறந்திருக்கிறாரு சொன்னாங்க. அதனாலதான் அதை கேட்டு நாங்க அவரை தொழுது கொள்ள போறோம். சரி, முன்னணியில் அவரை தவிர வேறு யாராவது இருந்தார்களா? யூதரின் ராஜாவின் தந்தை யோசேப்பும் தாய் மரியாளும் அங்கிருந்தார்கள். அப்படியா? சரி, நீங்கள் போகலாம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர்கள் பெத்லகேமிலிருந்து வருவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது மை லார்ட்? ஏமா இங்க நான் ஒருத்தன் இருக்கமா, நீங்க பாட்டுக்கு கத்திட்டு இருக்கீங்க. சுத்தியில வரைக்கும் இருக்காங்க. ஆதார் கார்டு வேணுமா? ஏமா ஏமா இப்பதான் அவங்கள சவுண்ட் கம்மி வச்சிருக்கேன். சுத்தியில ஆர்டர் ரொம்ப சவுண்டா இருக்குமா. என்னமா வேணும் உனக்கு? பெத்லகேமிலிருந்து வருவதற்கான ஆதாரத்தை நிரூபிக்க சொல்லுங்கள் மை லார்ட். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, நான் சாட்சியா நிப்பாட்டி இருந்த எல்லார்கிட்டயுமே ஆதார் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஏமா அவங்க கிட்ட அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் வாங்குங்கம்மா. ஏம்மா அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்காங்க. ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பெத்லஹேம்ல இருந்து தான் வந்திருக்காங்க. நீங்க சத்த நேரம் உட்காருங்கம்மா. தேங்க்யூ மை லார்ட். நீங்கள் போகலாம். யுவர் ஆனர், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யூதருக்கு ராஜாவானவர் அரண்மனையில பிறக்கவே இல்லை, அவர் முன்னணியில தான் பிறந்திருக்காருன்றது உறுதியாயிருக்கு. இப்போ இதற்கு காரணமான மரியாதை விசாரிக்க விரும்புகிறேன். அதற்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மரியாதையும் விசாரிக்கலாம். பெர்மிஷன் கிராண்டட். மரியாள், மரியாள், மரியாள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் பெயர் என்ன? எனது பெயர் மரியாள். ஊர்? எனது ஊர் நாசரேத்தூர். உங்கள் குழந்தை பெயர் என்ன? எனது மகனின் பெயர் இயேசு. உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ பொதுநல வழக்கு வீட்டிற்கு நோட்டீஸ் வந்தது, அதன் காரணமாக நான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் ஊர் நாசரேத் தானே? அப்படியானால் உங்களுக்கு பிறந்த மகன் நாசரேத்திலேயா பிறந்தார்? இல்லை, அவன் பெத்லகேமில் தான் பிறந்தார். நீங்கள் எப்போது பெத்லகேம் சென்றீர்கள்? நான் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது நாங்கள் பெத்லகேம் சென்றோம். அந்த
அந்நேரத்தில் பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதை விட்டுவிட்டு எதற்காக அவ்வளவு தூரம் பயணித்தீர்கள்? எனது கணவர் யோசேப் என்னை அழைத்து சென்றார். எனவே அவரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓ, அப்படியா? சரி, நீங்கள் போகலாம். நன்றி. யுவர் ஆனர், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க புருஷனை விசாரிக்கணும்னு தெரியுது. அதுதானே? ஆமா யுவர் ஆனர். விசாரிங்க விசாரிங்க. Thank you my lord. யோசேப்பு, யோசேப்பு, யோசேப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. நீங்கள் தான் யோசேப்பா? ஆம், என் பெயர் தான் யோசேப்பு. உங்கள் மனைவியின் பெயர்? என் மனைவியின் பெயர் மரியாள். அப்படியானால் யூதருக்கு ராஜா என்று அறியப்படுகிறவர் உங்கள் குமாரர், சரிதானே? ஆமாம், அவன் என் குமாரன் தான். உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அப்படியானால் அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமைதானே? ஆம், என் கடமைதான். அப்படி இருக்க பிரசவத்தின் போது ஒரு சத்திரம் கூடவா கிடைக்கவில்லை உங்களுக்கு பெத்லகேமில்? நாங்கள் சத்திரத்தை பார்த்தோம். ஆனால் இடம் கிடைக்காத காரணத்தினால் குழந்தையை முன்னணியில் கிடத்த வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. ஓ, அப்படியா? சரி, நீங்கள் போகலாம். இப்ப திரும்ப என்ன பாப்பாங்களே? மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, சொல்லுங்கம்மா சொல்லுங்க. போற போக்க பார்த்தா யோசேப்பு மேலையும் தப்பு இல்ல. இப்ப யாரு? சத்திரக்காரன் தானே? ஆமா ஆமா my lord. அந்த இரக்கமற்ற சத்திரக்காரனை விசாரிக்க விரும்புகிறேன். அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். அபிமான், அபிமான், அபிமான். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்கள் பெயர்? என் பெயர் அபிமான். செய்யும் தொழில்? சத்திரம் நடத்தி வருகின்றேன். எங்கே நடத்துகிறீர்கள்? பெத்லகேமில். எத்தனை ஆண்டுகளாக? சுமார் 2-3 ஆண்டுகளாக. உங்கள் சத்திரத்தில் யார் யாரெல்லாம் வந்து செல்வார்கள்? பொதுமக்கள் தான். சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவார்கள்? சுமார் 200-300 பேர் வந்து செல்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் ஓர் மார்கழி மாதத்தில் யோசேப்பு மரியாள் உங்கள் சத்திரத்திற்கு இடம் தேடி வந்தார்களா? ஒருவேளை வந்திருக்கலாம், சரியாக ஞாபகம் இல்லை. உங்கள் பேச்சில் ஒரு அலட்சியம் தோன்றுகிறது. உங்கள் சத்திரத்தில் தானே வந்ததாக கேள்விப்பட்டேன். அப்படியா? ஒரு நிறைமாத கர்ப்பிணியும் அவளுடைய குமாரனும் தங்களிடம் கேட்டு வரவில்லையா? ஒருவேளை வந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த மார்கழி மாதத்தில் ஆயிரக்கணக்கானோர் எங்கள் சத்திரத்தில் தங்கும்படி இடம் கேட்டு வந்திருந்தார்கள். அதனால் வந்திருக்கலாம். ஆயிரக்கணக்கானோரா? அந்நேரத்தில் அவ்வளவு பேர் அங்கு கூட என்ன காரணம்? ஏதேனும் பண்டிகையா? பண்டிகைகள் ஒன்றும் இல்லை. அன்று யூதேயாவை ஆட்சி செய்த அகஸ்துராயன் உலகமெங்கும் உள்ள மக்களும் குடிமதிப்பை எழுதும்படி கட்டளை பிறப்பித்திருந்தான். அதனால் உலகில் இருந்து வந்த மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த தேசத்தில் தங்கியிருந்தார்கள். நோட் தி பாயிண்ட் யுவர் ஆனர். ஓ, அதுதான் காரணமா? சரி, நீங்கள் போகலாம். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, சத்திரக்காரன் மீதும் எந்த தவறும் இல்லை. அவனும் ஒரு நிரபராதி என்று நிரூபணமாகியுள்ளது. எனவே தற்போது அகஸ்துராயனை விசாரிக்க அனுமதி தாருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அகஸ்துராயனை விசாரிக்கலாம். பெர்மிஷன் கிராண்டட். அகஸ்துராயன், அகஸ்துராயன், அகஸ்துராயன். போட்டு நேரத்தை வீணடிப்பாங்க போல. சைலன்ஸ், சைலன்ஸ்.
ஒரு நீதி கூறும் அரசனுக்கே இந்த நிலைமையா? ஐயா, நீதி கூறும் அரசன் அவர்களே, இது உங்க அரண்மனை இல்ல, இது கோர்ட்டு. இங்க சத்தியம் பண்ண வேண்டியது உங்க கடமை. சத்தியம் பண்ணுங்க. ஓ சரி சரி, பண்ணி தொலைக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. யார் நீங்கள்? என்னது? என்னை பார்த்து யார் நீங்கள் என்று கேட்டாயா? யார் அங்கே? எடுங்கள் ஆயுதத்தை. ஐயா 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 ஒரு நிமிடம். படை வீரர்களை கூப்பிட்டது உங்களை தான். ஐயா, அவருக்கு கோர்ட்டோட ரூல்ஸ் தெரியும். இது உங்க அரண்மனை இல்ல, இது கோர்ட்டு. இங்க எது சொல்லணும்னாலும் அது நான் தான் சொல்லணும். யார ஜெயில போடணும்னாலும் அது நான் தான் போடணும். நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. கேட்க வேண்டியது அவங்க கடமை, சொல்ல வேண்டியதும் உங்க கடமை. அதனால கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ மைலாட். கேளுங்கம்மா. தங்கள் பெயர்? என் பேர் தெரியவில்லையா? மார்கழி மாதம் பனி போன்ற குளத்திற்கு சொந்தக்காரன் நான். தவழ்ந்தோடு நதி போன்ற நீதிக்கு சொந்தக்காரன் நான். சிங்கத்தின் கர்ச்சனையான குரலுக்கு சொந்தக்காரன். இத்தகையான திறமைகளை கொண்ட நான் தான் மாமன்னன் அகஸ்தியராயன். ஏமா, ராஜானாலே பக்கம் பக்கமா கதை அடிப்பீங்களாமா? உங்களுக்கு இன்ட்ரோ தான் எல்லாருக்கும் தெரியுமே, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு. தனியா நீங்களே உங்களை பெருமைப்படுத்திக்கிறது. ஷோமா, அடுத்த கேள்வியை கேளுமா. நீங்கள் ஆட்சி செய்யும் தேசம்? நான் யூதேயா நாட்டை ஆட்சி செய்கிறேன். உங்களால் உங்கள் தேசத்தில் ஒரு கலவரம் நடந்துள்ளது தெரியுமா? என்னது? என்னால் கலவரமா? படை வீரர்களே, அறையுங்கள் அவளை. ஆனா மன்னா மன்னா, கலவரம் இப்போதில்ல, எப்போதோ நடந்த கலவரம். அதற்கு இப்போதான் விசாரணை வச்சிருக்காங்க. 1ஆம் தேதி அதுமா நானும் அதுக்கு தான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா அவங்க கேட்க கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டு போங்க. சரி சரி. சில ஆண்டுகளுக்கு முன் குடிமதிப்பெழுதும் கட்டளையை நீங்கள் தான் பிறப்பித்தீர்களா? ஆம், நான் தான் கட்டளை பிறப்பித்தேன். ஏன், எதற்காக பிறப்பித்தீர்? என் நாட்டு மக்களுக்காக, என் நாட்டு மக்கள் நலனுக்காக நான் கட்டளை பிறப்பித்தேன். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாதா? இல்லை இல்லை, அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்கள் குடிமதிப்பெழுத கட்டளையிட்ட நேரத்தில் யோசேப்பும் அவருடைய மனைவியான நிறைமாத கர்ப்பிணியான மரியாளும் நாசரேத்தூரிலிருந்து பெத்லகேம் வர வேண்டியதாயிற்று. ஆயிரக்கணக்கானோர் அவ்விடத்தில் கூடியதால் சத்திரத்தில் தங்க இடமில்லை. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை முன்னணியில் கிடத்த வேண்டிய சூழ்நிலை. இச்சம்பவம் நடக்க நீங்கள் பிறப்பித்த கட்டளையே காரணம். எனவே நீங்கள் தான் குற்றவாளி. என்னது? நான் தான் குற்றவாளியா? நான் என் நாட்டு மக்களுக்காக பிறப்பித்த கட்டளை. அதே வருடத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதில் இது ஏதோ ஒன்று நடந்திருக்கலாமே. இதில் நான் எப்படி பழி வாங்க முடியும்? ஆம், நீங்கள் சொல்வதும் சரிதான். சரி மன்னா, நீங்கள் போகலாம். மன்னோட நேரத்தை வீணடித்ததற்கு நன்றி. எப்பா எப்பா எப்பாப்பா ஆர்டர் போப்பா. மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, யோசேப்பும் மரியாளும் குடிமதிப்பெழுதவே நாசரேத்தூரிலிருந்து பெத்லகேம் சென்றுள்ளனர். தங்க இடமில்லாததால் முன்னணியில் குழந்தையை கிடத்த வேண்டிய சூழ்நிலை. மன்னன் அகஸ்தியராயனும் தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவே கட்டளையை பிறப்பித்ததால் அவர் மீதும் எந்த தவறும் இல்லை. அவரையும் குற்றவாளியாக கருத முடியாது. எனவே செக்ஷன் இபிகோ உங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை. எனவே யார் குற்றவாளி என்று கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். அழகான விவாதம். எல்லாத்தையும் அவங்களே விசாரிச்சுட்டாங்க. கடைசியில யார் மேல குற்றமும் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கடைசியில ஜட்ஜை பார்த்து யாரு தான் குற்றவாளின்னு கேட்டுட்டு போய் உட்கார்ந்துருவாங்க. ஏன் தெரியுமா? ஜட்ஜு ஒன்று சொல்லுவாரு, அவங்க சேஃபர் சைடு. இவர் இங்க பேசினா அவங்க அடிப்பாங்க, அங்க பேசினா இவங்க அடிப்பாங்க. ஜட்ஜுக்கு சேஃப்டியே இல்லை. ராஜா கூட 4 பேரை கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு சரி ஓகே, சமாதான கொடியாச்சும் காமிச்சிட்டு போலாம். எல்லாருக்கும் முகத்திலையும் இப்பதான் பிரகாசம். எப்படா தீர்ப்பு வரப்போகுது, ப்ரோக்ராம் முடிய போகுதுன்னு. சரி, நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே சொன்னேன். அரை மணி நேரம் பேசி வாங்க, திறமையை பெருமை கொண்டாடி போறாங்க அந்த வக்கீல். நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததற்கு அந்த வக்கீல் மீது வழக்கை போட்டு விடுங்கள். அடமா, திரும்பவும் வழக்கா? இந்த வழக்குக்கு ஏனும் தீர்ப்பு சொல்லலாமா? வழக்கு போட்டு எங்க உயிரை வாங்காதீங்கம்மா, கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. தேங்க்யூ.
சரி, தீர்ப்புக்கான நேரம். அனைத்து வாதங்களையும் கேட்டபோது யார் குற்றவாளி என்ற முடிவுக்கு வர முடியல. அன்னைக்கு ஆதி ஏதேனில் ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அதேதான் இன்னைக்கும் இந்த கோர்ட்ல நடந்திருக்கு. ஆக இங்க விசாரிக்கப்பட்ட யார் மேலும் குற்றம் இல்லைன்னு தெரியுது. இந்த குற்றவாளிக்குள்ள வந்த எல்லாருமே நிரபராதிகள் தான். அப்படின்னா யார் தான் குற்றவாளி? எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதேயா நாட்டின் பெத்லகேம் என்னும் சிற்றூரில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாய் பிறந்தார் இயேசு. இயேசு இவ்வுலகில் ஏழ்மையாக அலங்கார ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் ராஜ மேன்மையை துறந்து பாலனானார். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜா அப்படின்னா அரண்மனையில தான் பிறக்கணும். ஆனா அவரின் பிறப்போ மனிதனுடைய எதிர்பார்ப்பையும் இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பையும் மாற்றியதாய் இருந்தது. ஏன், ராஜாக்களையே கலங்க வைத்தது. வரலாற்றையே இரண்டாய் பிரிக்கும் புது சகாப்தமாய் அமைந்தது. ஏன் அப்படி நடந்துன்னு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்சு போனது. அதற்காக குற்றமில்லாத இயேசு ரத்தம் சிந்த வேண்டியதாய் இருந்துச்சு. அதற்காக இந்த உலகத்தை படைத்த பரமன் தான் தன் ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதற்காக தெரியுமா? இந்த உலகம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக தான். அப்படியானால் யூதருக்கு ராஜாவானவர் முன்னணியில் பிறக்க மரியாளோ யோசேப்போ மற்ற எவரும் காரணமில்லை. நாமும் நம்முடைய பாவமும் தான் காரணம். அவர் தாழ்மையின் ரூபம் எடுக்க இந்த மனுக்குலத்தின் சாபம் தான் காரணம். ஏம்மா, தீர்ப்பு சொல்ல சொன்னீங்களே, இந்த கேஸ்க்கு எந்த ஈபிக்கோவும் பிபிக்கோவும் செட் ஆகாது. இதற்கு எல்லாமே ஒரே ஒரு வழிதான், உணர்வடைய வேண்டியது. அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். உணர்வடைவோம். கோர்ட் டிஸ்பர்ஸ்.